பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். எதை குறித்து கவலைப்படாம இருங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களை பாரப்படுத்திட்டு இருக்குதுல்ல, அதனால அத கர்த்தர் மேல் வச்சிருங்க, எடுக்காதீங்க. இன்றைக்கு அநேகருடைய பாரத்த வச்சுட்டு எடுத்துடுறீங்க. அதனால தான் கவலைப்பட்டுக்கிட்டு ம மகிழ ம சந்தோஷமாவே இருக்க முடியல. கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றபோது அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க வந்து நீங்க நினைப்பதற்கும், நீங்க வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் கர்த்தர் கிரியை செய்வார். அதனால ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, இந்த பாரத்தை அது அவர் தான் சொல்றாருல்ல, வருத்தப்பட்டு பாரம் சொல்லுங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம வருத்தமும் பாரமும் சுமந்துட்டு இருக்கோம். நீங்க சுமந்துட்டு இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க அவர்ட்ட குடுத்துட்டு நீங்க இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளலாம். இந்த செய்தி மூலம் கர்த்தர் உங்களோடு பேசப் போகிறார். நல்ல செய்தியை கேட்டு விசுவாசத்துல ஸ்டாண்டாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதத்தின் நிறைவு. அதற்காக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்தது நிலைமை பார்க்கும் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம், உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று, அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அவர் நம்மளுக்கு பலுகி பெருகும்படியாய் செய்கிற தேவன். அதாவது எசேக்கியேல் பத்தி சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி, அதில் தான் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு 11ஆம் வசனத்துல. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எனக்கு வந்து ஆண்டவர் முதல்ல கட்டளை என்னன்னா, ஆதியாகமம் 1:28 என்ன சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒரு நாளும் நீங்க பயப்படக்கூடாது. ஆண்டவர் நிச்சயமா உங்களை பலுகி பெருக செய்வார்னு விசுவாசிக்கணும். விசுவாசத்துல மட்டும் சோர்ந்து போகக்கூடாது. விசுவாசம் எப்படி வரும்? வேத வசனத்தை கேட்டு கேட்டு, அதாவது நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்க எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்குரிய பதில் வந்து தீர்வு வந்து இந்த வேதாகத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்ப அதை வந்து நீங்க எடுக்கணும். அதை எடுத்துட்டு அந்த அதனுடைய கேரக்டரா நீங்க மாறிடணும். இப்போ உங்க நெருக்கடியில இருக்கிறீங்க, உங்களுடைய குழப்பத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, உடனே நீங்க வந்து இந்த இதுல சில சூழ்நிலைகள் இப்போ கிதியோன்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுவான், நான் பயந்து ஒளிந்திருக்கு. அந்த மாதிரி தான் அவன் வந்து அவன் கேரக்டர் வந்து பயப்படுற கேரக்டர். அந்த மாதிரி ஆண்டவர் அவனை எப்படி தைரியப்படுத்தினார், எப்படி கூட இருக்கிறங்கிறத உணர்ந்து அதே தான் நீங்களும் செய்யணும். ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. அநேகர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களை பெருக செய்வேன்னு சொன்னார் சிஸ்டர், ஆனா ஒண்ணுமே இல்லையா? ஏன் ஒண்ணுமே இல்லை? விசுவாசம். அந்த விசுவாசம் உங்ககிட்ட இல்லாம போயிடக்கூடாது. இப்போ நம்ம பஸ்ல டிராவல் பண்றோம். ட்ரெயின் அந்த டிக்கெட்டை கையில பத்திரமா வச்சிருந்தாதான் அந்த செக்கிங் வரும்போது அதை இது பண்ணி காட்டுறோம். அதே மாதிரி தான் இயேசுவின் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை வந்து மீட்டு எடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம காத்து கொள்ளணும். விசுவாசி, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் வந்து ரட்சிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து விசுவாசத்துல ஸ்டாண்ட் ஆகணும். அது மாத்திரமல்ல, விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் வந்து வசனத்தை கேட்க கேட்க வரும். அதாவது பலகீனமான போராட்டங்கள் எல்லாமே கூட பாருங்க, நீங்க வசனத்தை பிடிச்சு பிடிச்சு ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாகி நீங்க மேல எழும்பிடுவீங்க. நாங்கெல்லாம் ஊழிய புதுசுல அப்படிதான். முதல்ல எங்களுக்கு வந்து என்னன்னே தெரியாது. ஆண்டவர் அப்புறம் எங்களை கொண்டு வந்து அப்புறம் எங்களை எல்லா பாதைகளையும் வழி நடத்தி அதாவது நொறுக்க சித்தமானார். நம்ம தான் நிறைய போராட்டங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்து நிற்கும்போது, அப்போ எந்தெந்த பாரத்துக்கு ஜனங்கள் வந்து ஜெபிக்க வர்றாங்களோ அந்த பாரத்தில் அந்த பாதையை நான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அது அவங்களுக்கு ஜெபிக்கும் போது மனதுருக்கத்தோடு ஜெபிப்போம். அதுதான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லிடுறீங்கன்னா, பருகுவேன்னு சொன்னார், பலுகி பெருகுவான்னு சொன்னார், ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நீங்கள் சொல்றீங்க, சொல்லக்கூடாது. இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி வரும்? ஆண்டவர் சொன்னதை நம்பணும். உலகம் மாமிச பிசா சொல்றதை நம்ம எவ்வளவு ஈஸியா நம்பிடுறீங்க. அதை சூழ்நிலையை பார்த்தோன்னா ஓகேன்றீங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ற, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை. அவர் தயவு எப்படி இருக்கும்? நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க. ரூத் வந்து யாரு? ஒரு எஸ்தர் வந்து யாரு? அவர் தாய் தகப்பெல்லாம் ஒரு அனாதை பொண்ணு மாதிரி தான். ரூத் யாரு? வாழ்க்கையை இழந்து புருஷன் இறந்து போய் ஒண்ணுமே இல்லை, விதவையா நின்னு எல்லா கேரக்டரையும் எடுத்து பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்கள தான் கர்த்தர் உயர்த்தி 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 கொண்டு வந்துருவார். அதுதான் நீங்க செய்யணும். பயப்படக்கூடாது. வேதத்தை நல்லா வாசிக்கணும், விசுவாசிக்கணும். என்னை பெருகுவேன் என்று சொன்னீர் ஏசப்பா அப்படி சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வசனங்கள்லாம் நீங்க எடுத்து ஜெபிக்கலாம், உரிமைப்படுத்தி கேட்கலாம். அது இல்லாம நான் கடன் பிரச்சனையில இருக்கிறேன், கடன்ல இருக்கிறேன். இன்னொன்னு தெரிஞ்சுங்க, கடன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். முதல்ல கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர்ட்ட போய் கேட்கணும், நான் தெரியாம கடன் வாங்கிட்டேன் ஏசப்பா, என்ன மன்னியும்னு கேளுங்க.
நீங்க எனக்கு இது முடியாத சூழ்நிலை தான், என் கடனை அடைச்சு தாங்க கேளுங்க. அவர் உங்களுக்கு கடனை அடைச்சு தந்துருவாரு. அவருடைய வார்த்தைய பிடிச்சு நீங்க விசுவாசிக்கும்போது கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இங்க பாருங்க இததான் சொல்றாரு. பெருகணும்னா வர்த்திக்க பண்ணுதல்னு அர்த்தம். நீங்க வந்து குடும்பம் நடத்தீங்கன்னா, உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும். உங்க கையிட்டு செய்யும் வேலை ஆசீர்வாதம் எல்லாமே பெருகணும். வர்த்திக்கப்படுது. மேலும் மேலும் இப்ப ரூ. 5 இருக்காதுன்னா ரூ. 500 அப்படி பெருகணும். அதே மாரி ஊழியம் செய்றீங்களா, உங்களுக்கு ஆத்துமாக்கள் பெருகணும். அதத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 5:14 சபையில் திரளான புருஷர்களும், ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார். விசுவாசம் உள்ளவர்களாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நிச்சயமா விசுவாசம் இருந்தா நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். பலுகி பெருக முடியும். இதத்தான் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35 வசனத்துல அங்க பார்க்கும்போது எலியேசரை வந்து ஆபிரகாம் மகனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அனுப்புவாரு ஆபிரகாம். அப்போ அங்க போய் அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கு. அந்த காலத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள்லாம் இதான். கழுதை, ஒட்டகம் அந்த மாதிரி எல்லாம் ஆடு மாடு வெள்ளி பொண்ணு எல்லாம் அதெல்லாம் சொல்றாரு ஆசீர்வதிச்சிருக்கு. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல உங்களுக்கும் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இது நான் ஒரு நாள் கேட்டேன். அதெல்லாம் ஏசப்பா ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு அடிக்கடி சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்பதான் எனக்கு ஆண்டவர் விளக்கம் கொடுத்தாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13:14 சொல்வாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே பிரஜாதிகளுக்கு வரும்படியாக அருமையான வசனம் சொல்றார். குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தையும் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை அவர் சிலுவையிலே நமக்கு சாபமாகி அதை பிரஜாதிகள் நாம் பெற்றுக்கொள்ளும்படியா அதை வந்து அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கும்படியே பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு திறவுகோல் இருக்கு. அது என்ன திறவுகோல் அப்படிங்கும்போது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9:10 சொல்றாரு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். இதுதான் அதனுடைய ஆசீர்வாதத்தை திறவுகோல். இன்றைக்கு பாருங்க, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டிலையோ அல்லது எங்கள் தோட்டத்திலேயோ இந்த வந்து நெல் பயிரோ அல்லது இந்த காய்கறிகள், தேங்காய், மாங்காய் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் முதல்ல எடுத்துட்டு முதல்ல வந்த வந்து கொண்டு போய் ஆலயத்தில் வைப்பாங்க. அதுதான். பட் இங்கே சென்னையில் வந்த பிறகு அப்படி தெரியல. பட் எங்கள் ஊரில் இருக்கும்போது எல்லா நாட்களும் அதை வந்து கொண்டு போய் நன்றி பலி செலுத்தோம்னா கர்த்தர் முதல் கனி, அதுக்கு பேர் தான் முதல் கனியை கொண்டு போய் அவர் சொல்கிறார், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் அதை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி பிள்ளைகளுக்காக படிக்க வச்சுட்டாரு. நல்லா படிக்க வச்சு வேலை கிடைச்சோன்னா முதல் சம்பளத்தை கர்த்தர்ட்ட கொடுத்துடணும். அதுக்கு பேர் முதற் பலன். அதில் வேறு என்ன சொல்கிறாங்க, சிஸ்டர் முதல் சம்பளம்னா இப்போ மாதம் ₹1,00,000 சம்பளம்னா முதல்ல ₹1,00,000 கொடுத்துடணுமா? ஆமாம். அது எப்படி கிடைச்சிது? அவர் கொடுத்ததானங்க. ₹1,00,000 சம்பளத்தில் அமர பண்ணது யார்? அவர் தானே. அப்போ அதை முதல்ல அவருக்கு தான் கொடுத்துடணும். அதில் நான் இது வரைக்கும் 2 பிள்ளைகளை வச்சுருக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சோன்னா முதல் சம்பளத்தை அந்த அந்த இதில் அப்படி திறந்து கூட பார்க்காம அப்படியே எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டேன். முதல்ல ஊழியம் அது கொடுத்துடணும். அப்படி கொடுத்தோம்னா நம்ம பாருங்க எந்த விதத்துலையும் வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது, வேலையில நிறுத்த முடியாது, வேலையில பிரச்சனை எதுவும் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள அவரை. ஏன்னா முதல் பலனை ஏன் கொண்டு போய் கொடுக்குறான்? கர்த்தரை கனப்படுத்துகிறோம். என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன். கர்த்தர் அதை பார்ப்பாரு. நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம எப்படி சிந்திச்சுட்டு இருக்கோம், எப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம், எல்லாம் கூட இருந்து அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம அசைவுகள் அவருக்கு தெரியும். அதனால சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் கூட அதாவது காணிக்கை கொடுக்கறதோ இது செலுத்துறதுன்னா உடனே பாம்பு மாதிரி கொத்துடுதுங்க. இல்லை, கொடுக்கறது நம்ம கொடுத்து அவர் பரலோகத்தில் நமக்கு வாசஸ்தலம் கட்டலை. அவரை கனப்படுத்துறோம்னா என்ன அர்த்தம்னா முதல்ல ஆண்டவருக்கு தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுதுகளும் கூட கொடுக்கும். எல்லா நேரம் காலையில் எழும்புனா முதல் நேரம் முதல் நாள் எல்லாமே முதல்ல எல்லா காரியத்திலையும் முதலாவது அவர்கிட்ட போய் சொல்லிடணும். நம்ம ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனையோ அல்லது நமக்கு ஒரு காரியம் வாய்க்கணுமோன்னு முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும். ஆண்டவரே இதை நான் சொல்கிறேன் மாட்டேன்னு அவரை கனப்படுத்தி நீங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை போராட்டங்கள்லாம் லகுவாக முடிச்சு கொடுத்துருவாரு. ஒன்றுமே தெரியாது. இது அவர் பார்வைக்கு லேசான காரியம், இது அவர் பார்வைக்கு இது அற்ப காரியம்.
அவர்கிட்ட போய் சொன்னோன்னு சொல்லுவார். அதுக்கு சொல்யூஷன் உடனே சொல்லுவார். இதைத்தான் சங்கீதம் 16ல சொல்லுவாரு சங்கீதக்காரன். அவர் எல்லாத்துக்கும் ஓடிடுவார் தேவ சமூகத்துல. அதுல சொல்லப்பட்டிருக்குது, அவர் சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தர் நம்ம தான். அவர் சொல்றாரு, யோசனையில் பெரியவர், செயலில் ஆச்சரியமானவர், ஆலோசனையில் செயலில் மகத்துவமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன். அவர் கொடுக்குற ஆச்சரியம், அவர் நடத்துகிறது வழியெல்லாம் ஆச்சரியமான வழிகள் தாங்க. அதனால நீங்க சந்தோஷமா இருங்க. அவர்ட்ட போய் கேளுங்க. அப்ப சொல்லும்போது நிச்சயமா உங்கள ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இன்னும் பாருங்க, இன்னைக்கு நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் ஆண்டவர தேடுறது. பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவர தேடுறது. அப்புறம் விட்டுறது. அப்படி இல்ல. எல்லா நேரமும் ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை வாழவே முடியாது. வாழக்கூடாதுங்க. அதத்தானே சொல்றாரு. அவர் செடி, நாம் கொடிகள். அவரோட இணைந்து நம்ம இருந்தா, அவரை இல்லாம நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அவரோட இணைந்து நீங்க அது ஊழியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். அவரோட இணைந்து இருக்கும்போது மிகுந்த கனியை கொடுப்பீங்க, மிகுந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அவரே இன்னும் உலக தகப்பனே நம்ம பிள்ளைகளுக்காக என்னெல்லாம் செய்து ஆசீர்வச்சு அவர் நல்ல சந்தோஷமா இருக்கணும், நல்ல சமாதானமா இருக்கணும், என் பிள்ளைங்க சுகத்தோட இருக்கணும், எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளைகளுக்காக எல்லாம் செய்றாங்க. அதே மாதிரித்தானே ஆண்டவர் உன்னத தகப்பன். நம்ம சந்தோஷமா இருக்கிறது, நம்ம சமாதானமா இருக்கிறது, நம்ம சுகத்தோட இருக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா எதிரியான பிசாசு அவரை எதுக்கு நம்மளை எதிர்க்கிறான்னா, நம்ம கூட இருந்து அவரை விரட்டுவார். அதத்தான் விசேஷமா, நீங்க விசேஷமானவர்கள். கர்த்தர் கூட இருக்கிறார் இல்லையா? மோசே சொல்றாரா, நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ நாங்கள் விசேஷித்தவர்கள். ஒவ்வொரு நாளும் கூப்பிடுங்க, ஆண்டவரே என் கூட வாங்க, என் கூட இருங்க, என் கூட வாங்க. எங்க போனாலும் கூட்டிட்டு வருவார். எல்லா இடத்துலயும் வருவார். அவர் நீங்க எப்படி அவர் கூட இருந்து உங்களை ஐக்கியப்பட்டு அவரோட நீங்க இடைப்பட அவர் பேசுவார். அநேகர் சொல்லுவாங்க, எப்படி ஆண்டவர் பேசுவாரு? பல விதத்துல பேசுவாருங்க. வசனத்தின் மூலம் பேசுவாரு, பாடல்கள் மூலமா பேசுவாரு, ஜெபிக்கும் போது பேசுவாரு, சூழ்நிலையை வச்சு பேசுவாரு, ஓமைகளால் பேசுவார். நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான். அதனால நீங்க ஆண்டவர் பேசுகிற தெய்வம். அவர்கிட்ட நீங்க எல்லா காரியத்தையும் சொல்லலாம். சொல்லும்போது நிச்சயமா உங்களை பலுகி பெருகி ஆசீர்வாதமா இருக்க வைப்பாரு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, கணவன் மனைவியை இணைக்கிறதே ஆண்டவர் பலுகி பெருகுத்தான். அதனால நீங்க என்ன சொல்லணும்? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இசப்பா, கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொல்லி பிள்ளைகளின் நீ காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பருகி பெருக கர்த்தர் இரக்கம் பாராட்டும். ஒண்ணே ஒண்ணு, எப்பவுமே ஆண்டவர்கிட்ட போய் நின்று சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை, தேவனே என் மேல் இரக்கமாயிரும். அந்த இரக்கமாயிரும் போட்டுட்டீங்கன்னா அவரை இறங்கி அவர் நீங்க நினைச்சு பார்க்கறதுக்கு மேலாக செய்து முடிச்சிருவார். அதான் நீங்க சொல்லுங்க, உங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்மேல் இரக்கமாயிரும், உதவி செய்யும். இரண்டாவது நான் பார்க்கும்போது, குடியிருப்பு இடங்களை தருகின்ற தேவன். எசேக்கியேல் 36:10 சொல்றாரு, பட்டணங்கள் குடியேற்றப்படும். இவ்வளவு பாருங்க, நீங்க இவ்வளவு நாளும் கர்த்தர் உங்களை வழிநடத்தி கேட்ட உங்கள் மன விருப்பத்தின்படி அவர் அங்கீகரித்து உங்களுக்கு செழிப்பான விஸ்தாரமான இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டி தருவார். 2 சாமுவேல் 7:10. இன்றைக்கு உலக பிரகாரங்கள்ல வீட்டை கட்டித்தாரோ, எனக்கு இதை தாரும் அதை தாரும் கேட்க, அதை விட முதல்ல நீங்க கேட்க வேண்டியது, என் குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படணும் இசப்பா அப்படின்னு கேளு. அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான காரியம். ஏன்னா அவருக்கு அந்த ஆத்தும பாரம், அந்த ஆத்தும பாரம் தான் கர்த்தர் மிகவும் விரும்பி இருப்பார். ஏன்னா உண்மையிலே தானே, இப்போ நம்ம எல்லாருமே பரலோகத்தில் இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அதில் ஒருத்தர் விட்டு போயிட்டா எவ்வளோ கஷ்டம். கேளுங்க, முதல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, குடும்பம் ரட்சிக்கப்படணும் இயேசப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் அதை சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதி தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொண்டு, நீங்கள் மற்றபடி ரிக்வஸ்ட் வச்சுருப்பீங்களா, உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களா, அதெல்லாம் அட்டாச் பண்ணிடுவார். அதனால கேளுங்க, இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர் என்று சொன்னீரே. என் குடும்பத்தில் எல்லாரும், கணவன் மனைவி பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுரும். கேளுங்க, செய்வார் கர்த்தர். அது மாத்திரம் இல்லை பாருங்க, இது வரைக்கும் நம்ம சில விண்ணப்பங்களை நம்ம மனசுலயே வச்சு நம்ம அது நடக்காத மாதிரியே தோணும். ஆனால் கர்த்தர் நிச்சயமா செய்வார். எப்போ செய்வார்னா, நீங்க விசுவாசி, முழு இருதயத்தோடு விசுவாசித்தான் செய்வார். நீங்க என்ன பண்ணினா 2 மனமாவே இருக்கிறது. ஒரு வேளை இதனால ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், அதுக்கு அவர் கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அப்படி நீங்கள் கேட்கவே கூடாது. அந்த ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை இந்த மாதிரி அலக்களிக்கிற ஆவியில் கொண்டு வரும்போது என்ன சொல்கிறான், நீர் ஏதாயிலும் செய்தீரன்னா அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் அவரை பார்க்குறாரு. அவர் இருதயத்தில் அவிசுவாசம் இருக்குன்னு சொல்லி தான் அப்போ சொல்கிறார், நீர் விசுவாசித்தால் எல்லாம் கூடும்.
ஒவ்வொரு நாளும் விசுவாசம் வர்த்திக்கப்படணும்னா, நீங்க நல்ல வேதத்தை இரவு பகல படிச்சு, அந்த இருதயத்துல வந்து உங்களுடைய வசனங்கள வந்து நான்லாம் 21 நாட்கள் ஃபாஸ்டிங் எடுத்து, வசனம் வந்து என் இருதயத்துல பதியும்படியா, என் இருதயத்துல எழுதிரும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஃபாஸ்டிங் எடுத்த நாட்கள் உண்டு. அப்ப அந்த வசனம் நமக்கு இருதயத்துல பதிஞ்சிரும். இன்றைக்கு அநேக இடத்துல என்ன சொல்லுவாங்க, வாய திறந்தாலே அக்கா அப்படியே வசனமா கொப்பளிப்பா. அப்படி பழகிறணும். நம்மோட பேசும்போது சாதாரணமா பேசும்போது கூட வசனத்துல பேச கத்துக்கொள்ளுங்க. நெருக்கங்கள், இடுக்கங்கள்லாம் விலகி ஓடி போகும்படியா கர்த்தர் மாற்றிக் கொடுப்பார். இதெல்லாம் பாருங்க எல்லா காரியம். இப்போ வந்து நம்ம அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியிலோ வைத்திருக்கிறார். அவர் கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சங்கீதம் 56:8 எவ்வளோ நாட்கள் கண்ணீர் வடிச்சு, அழுது, எவ்வளோ பிரச்சனையில மத்தியிலும் கூட இருந்து நீங்க ஜெயம் எடுத்தவங்க தானே. உங்க ஆண்டவருடைய நாமத்துல போய் நான் கேட்பேன், அவர் தருவார் என்று விசுவாசத்தில் நின்றவங்க தானே. இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு பதில் தர மாட்டாரா? இந்த போராட்டத்துக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? யுத்தம் கர்த்தருடையதுங்க. அவர் ஜெயம் தருவார்ன்னு விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை காண பண்ணுவார். அதில் சொல்றாரு சங்கீதம் 107:4-7 அவர்கள் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையாய் நடத்தினார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 109 29 30 சொல்லப்பட்டிருக்கு கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டான நிமித்தம் தங்கள் நாடின துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அதுதான். நீங்க ஆண்டவர்ட்ட அந்த சீஷர்கள் பார்த்தீங்களா, அந்த கொந்தளிப்பு நேரத்துல ஆண்டவர கூப்பிடுறாங்க, கூப்பிட்றணும். இசப்பா அப்படி அதான் சாதாரணமா நீங்க கூப்பிடுறத விட, அந்த பிரச்சனை மத்தியில சத்தம் போட்டு கூப்பிடுறீங்க பாருங்க, உடனே கர்த்தருடைய செவியில் ஏறும். அவர் கூப்பிட்ட என்னன்னு உடனே வந்துருவார். ஆண்டவர் அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிருங்க, பிரச்சனை வந்தவுடனே அந்த சொந்தக்காரன், அந்த பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, டாக்டரு, வக்கீலு, அங்க இங்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போயிட்டு, அங்கெல்லாம் முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, ஏசப்பான்னு வந்து நிக்கிறீங்க. இல்ல, முதல்ல ஆண்டவர்ட்ட போயிடுங்க. அவருக்கு தெரியும். இந்த பாதைக்கு, இந்த வழி, இந்த கோணலுக்கு எப்படி செவைப்படுதுன்னு அவருக்கு தெரியும். இந்த இருளான நேரத்துல வெளிச்சம் உதிச்சு அவரு அதுல பதில் கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியும். அவர்ட்ட போய் நின்றணும். அவர் எல்லாத்துக்கும். சில பேர் இப்பலாம் கேட்குறீங்க, ஐயோ! நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோன்றீங்க. இல்ல, அதான் என்ன சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. ஆண்டவர்ட்ட போய் நின்றுங்க. அவர் வெட்க அணுகாதபடி காத்துக்கொள்ள வல்லவர் தெய்வ பிள்ளைகளே. சோர்ந்து போகாதீங்க. எல்லா விதத்திலும் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 32:12 சொல்றாரு, என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இன்னைக்கு குடும்பத்துல எத்தனை போராட்டங்க. அமைதியா இருக்க முடியுதா? பிரச்சனையும் அதே மாரி நெறைய இடங்கள்ல என்ன சொல்றீங்க, பிள்ளைகள் படிச்சிருக்காங்க, வேலை கிடைக்கல, வேலை இல்லாம இருக்கிறான் சிஸ்டர். 3 வருஷம் இருக்கான், 5 வருஷம் இருக்கான். பையன் சோர்ந்து போயிட்டான். அவன பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஒரு சில பையங்கள்லாம் சொல்லினாங்க, நான் இருப்பத விட இல்லாம இப்படிலாம் பேசுறாங்க சிஸ்டர். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர்ட்ட போய் சொல்லுங்க, பலன் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்ய லேசான காரியம்னு 2 நாளாம் 14, 11 சொல்லப்பட்டிருக்கலாமா? அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் வந்து என்ட்ட ஃபோன்ல சொல்லும்போது 5 வருஷம் வேலை கிடைக்காம போச்சாம். திடீர்னு அவன் சொல்றான், உங்க யூடியூப்ல போய் அந்த மனதை அதில வந்து மனமகிழ்ச்சியா இருப்பது, மனதை கட்டுகிற இதுலேருந்து விடுதலை பெறுக்குன்னு அத பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. அத போய் அந்த செய்திய கேட்டேன். உடனே எனக்கு விசுவாசத்தில நல்லா ஆண்டவர்ட்ட நம்ம உறுதியா பற்றி நீங்க கேளுங்க, ஆண்டவர் தருவாரு. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாருன்னு அதில சொன்னோனே, கேட்டு ஜெபம் பண்ணி ஒரே மாசத்துல அவன் நெனச்சு பார்க்காத அளவுக்கு நல்ல சேலரில கர்த்தர் உட்கார வச்சுட்டாரு. அவ அன்னைக்கு சொன்னா, அந்த ஒரு செய்திய மட்டும் நான் கேட்கலன்னா, சூசைட் அட்டெண்ட் பண்ணிடலாமான்னு இருந்தேன். அதுதான் கர்த்தர் எங்கள வந்து அந்த டைமுக்கு ஏத்தபடி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்கள வச்சிருக்கிறாரு. நீங்க சோர்ந்து போகக்கூடாது. சோர்வா இருக்கும்போது உடனே போய் இந்த மாரி நெறைய யூடியூப்ல இப்ப நல்லா ஆவிக்குரிய ஜீவியத்துல நெறைய பேர் பேசுறாங்க. அவங்களோட அவங்களுக்கு இடைப்பட்டு அவங்க செய்திய எடுத்து நீங்க கேட்கும்போது அந்த அந்த சோர்வு போயிருச்சுனாலே உங்களுக்கு மன தைரியம் வந்துரும். அதான் நீங்க செய்யணும். கர்த்தர் செய்வார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்கு அவரை ஸ்தோத்திரிக்க கடவு. உபாகம் 8ஆம் அதிகாரம் 7, 9ல சொல்றாரு. அதே மாரி பாருங்க, சம்பா க வெ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கொடுத்த கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். டெய்லி சொல்லுங்க வேலைக்கு போறவங்க. சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறது அவர் மட்டும் தான். அவருக்கு நன்றி செலுத்துங்க. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதை நிச்சயமாகவே எல்லா காரியங்களையும் கர்த்தர் தருவார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அநேகர் சொந்த வீட்டுக்காக நெறைய பேர் ஃபோன் பண்றீங்க. வேதம் என்ன சொல்லுது? நீதிமான் சொந்த பூமியை சுதந்தரிப்பான். கட்டாயம் உங்களுக்கு சொந்த வீடு உண்டு. நீங்க விசுவாசத்தோட கேளுங்க. கர்த்தர் அதை நிச்சயமா உங்களுக்கு குடியிருப்பு இடத்தை கர்த்தர் தருவார். 3வது பக்கம் பாரு, அவாந்திர ஸ்தலங்களை கட்டப்படும். எசேக்கியேல் 36:10. இன்னைக்கு பாருங்க, எல்லா இடங்களிலும் பாழாய் கிடக்கு. இன்றைக்கு அநேகருடைய திருமணம் கூட பாழாய் கிடக்குது. அதுல எசேக்கியேல் 36:34 சொல்லப்பட்டிருக்கு. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கடந்ததுக்கு பதிலாய் பயிரிடப்படும்.
இன்னைக்கு அப்படித்தானே அநேகருடைய வாழ்க்கை பாழா கிடக்குது. என் பிள்ளை வாழ்க்கையே பாழாய் போச்சு. அவன் எழும்பவே முடியாதபடி போராட்டம் இருக்கு. நான் அதை சொன்னேன், இல்ல, இல்ல அப்படி நீங்க சொல்றத நிறுத்திட்டு, இந்த வசனத்த பிடிச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்களுக்கு. பாழாய் கிடக்கிறது போல பயிரிடப்படும். அது மாத்திரமல்ல, பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும், அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாக்கியிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்படும் என்று இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அடுத்த வசனம் 36ல சொல்றாரு, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழாததை பயிர் நிலம் ஆக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு அப்படித்தானே சொல்றீங்க. வாழ்க்கையெல்லாம் போராட்டம் சிஸ்டர், எல்லாம் பாழாய் கிடக்கிறது போல் இருக்கு, ஒரு வாழ்க்கை கட்டி எழுப்ப முடியல, அப்படிலாம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை பிடிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாழாய் கிடந்த தேசம் வந்து ஏதேன் தோட்டத்தை போனோம் அவாந்திர வழியா இருந்தெல்லாம் வந்து நிர்மலமான கர்த்தர் கட்டி எழுப்பிட்டாருன்னு அங்கே ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் அருமையா கட்டித்தரும். நீ அம்மா கட்டுறதை விட, அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டால் கட்டி பிரயாசம் விருதா. இந்த மாம்சத்தின்படி அந்த வாஸ்து பேஸ்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நீங்கள் இப்படி வச்சிருக்கலாமே, கிச்சன் அங்கே வச்சிருக்கலாமே. சில பேர் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரே வார்த்தை சொல்லிடுவேன், இல்லை இது கர்த்தர் கட்டி எழுப்பின வீடு, இங்கே வேற யாருக்கும் இங்கே இடம் இல்லை. அப்படி தைரியமாக சொல்லிடுங்க. அதில் வந்து குழப்பி விடுவாங்க. நீங்கள் கிழக்கு பக்கம் வச்சிருக்கலாம், மேற்கு போச்சு, அதெல்லாம் உலகத்தை இயேசு ஆண்டருடைய பிள்ளைகள் இல்லை. தெரிந்து கொள்ளுங்க. அவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு வேண்டாம். கர்த்தருடைய ஆலோசனை மட்டும் போதுங்க. இது நிமித்தம் குழம்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு நான் போய் நல்லா அருமையாக வீடு கட்டியிருந்தாங்க. அடுத்த முறை நான் போயிருக்கும்போது எல்லாம் இடித்து வேறு மாதிரி, இது என்ன சிஸ்டர் அப்படின்னா, இல்லை சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க கிறிஸ்தவங்க. நான் சொன்னேன், இப்படியா கட்டி எடுத்து இப்படி பண்ணுங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, பாருங்க சிஸ்டர் எல்லாம் இந்த அம்மா பண்ண வேலை தான், இப்போ எனக்கு கடனுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க. ஆண்டவர் வந்து பாலாசலத்தை அவர் தான் உங்களுக்கு பயிரிடும் முனை மாற்றி தர முடியும். நீங்கள் உங்கள் மாம்சத்தின்படி நடந்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஒரு சிலர் சொல்கிறாங்க, லோனை நிறைய வாங்கிட்டோம், லோன் கட்டவே முடியல, லோன் ஆண்டவர் வாங்க சொன்னாரோ, வாங்க கூடாது. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அதில் வந்து வேதனை இருக்காதுங்க. நீங்களா சுயத்தில் போயிடுறீங்க, அப்புறம் ஒரே கடன் பிரச்சனை, எனக்கு வாழவே பிடிக்கல சிஸ்டர் அப்படின்றீங்க. இல்லை, நீங்கள் முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், ஆண்டவரை நீர் என்னை நடத்தும் ஆண்டவரை. இன்றைக்கி அநேகர் வந்து ஆண்டவரை பிடிச்சி நடத்துக்கு போகிறேன், இவங்க ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்கிறாங்க, எனக்கு இப்படி வேணும் ஆண்டவர், இப்படி செய்யும் ஆண்டவர், அப்படி பாரு ஆண்டவர். இல்லை, நான் உங்களுக்கு டோட்டலாக சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்துரு. எந்த பிரச்சனை ஆனாலும் ஆண்டவர்கிட்ட போய் தெரியப்படுத்திட்டு, உம்முடைய ஆலோசனை எனக்கு சொல்லுங்கப்பா, உம்முடைய ஆலோசனையின்படியே நீர் என்னை நடத்துன்னு ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு அந்த முடிச்சை எப்படி அவுக்கணும் தெரியும். நம்ம ஒரு கயிறை முடிச்சு போட்டோம்னா என்ன பண்ணுவோம், அவுத்து பார்ப்போம், முடியலாம் டக்குன்னு சீசரை போட்டு வெட்டிடுவோம். அதை தான் நீங்கள் செய்வீங்க. அது மாம்சத்தின் நடக்கும்போது அப்படி நடந்துடும். ஆனால் ஆவியான ஒரு கடத்தில் போய் ஒப்பு கொடுங்க, அவர் அழகாக அந்த முடிச்சை எடுத்துட்டு அது இருந்த இடமே தெரியாமல் மாற்றி கொடுப்பார். இயேசுவால் கூடும். அவர் ஆலோசனை கற்று வல்லமை உள்ள தேவன் சகலத்தை புதிதாக்குவார். பாழாய் கடந்த ஸ்தலத்தை அவர் தாங்க கட்டி எழுப்ப முடியும். ரூத்துடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினாரா இல்லையா? அருமையான போவாசை கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சந்ததியிலேருந்து இயேசுநாதரே வந்தார். யோசிச்சு பாருங்க, கட்டி எழுப்ப முடியும். பட்டு போயிடுச்சு என் பிள்ளை வாழ்க்கை பட்டு போயிடுச்சு. அன்றைக்கி ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்து என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அந்த 10 நிமிஷத்தில் 8 நிமிஷம் அவங்க நெகட்டிவ்ஸ் ஃபுல்லாக, அவங்க சரியில்லை, அவங்க மாமியார் சரியில்லை, அந்த புருஷன் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை, அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே டிவோர்ஸ் தானா, நாங்கள் இதை விசாரிக்காமல் கொடுத்துட்டோம், நாங்கள் அப்படி இப்படி. அவங்கள பேசிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், முதல்ல நீங்களே சரியில்லை சிஸ்டர். அவங்க என்ன சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அப்படி இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவாக பேசுகிறீங்க, உங்கள் பிள்ளை வாழ்க்கை எப்படி கட்டி எழுப்பப்படும்? இன்னையிலிருந்து இந்த வசனத்தை எசேக்கியேல் 36 இருக்குது பாருங்கள், அந்த 34 நீங்கள் அந்த 36 வரைக்கும் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். முதல்ல நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். ஆண்டவரே வந்து உலகத்தில் வந்து ஊழியம் செய்யும்போது என்ன கேட்குறாரு? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறியா? அவர் செய்ய ரெடியாக இருக்கிறாருங்க. ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்ப்பார், விசுவாசம். ஏன் அதால உங்களால் செய்ய முடியும். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரித்தோரை எழுப்பி காட்டியிருக்கிறாரு லாசருவை, எல்லாமே செய்து காட்டியிருக்கிறாருல்ல. பிறவி கொண்ட கண்களை திறந்து காட்டியிருக்காரு. முடவனை எழுப்பி ஓட வச்சாரு. பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமா ஒரே பெட்ல வியாதி படுக்கையில் கடந்தவனை போய் ஆண்டவர் எழுப்பி விட்டாரு. 18 வருஷமா இருந்த அந்த பலவீனப்பட்ட சகோதரியை அவர் தொட்டு எவ்வளவு செய்திருக்கிறாரு.
உன் காரியத்தை செய்ய மாட்டாரா? உங்க பாழாய் கிடக்கிற தேசத்தை பயிரிட மாட்டாரா? உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப மாட்டாரா? ஆண்டவரை நம்பி வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு தெரியும் இந்த பிள்ளை எப்படி நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் அப்படி. அன்னைக்கு ஒரு சகோதரி இப்படி அழுது ரொம்ப ஜெபம் அழுதாங்க. அப்ப நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு, ரூத்துடைய சப்ஜெக்ட் எடுத்து பாருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் கூப்பிட்டாங்க. சிஸ்டர் உண்மையிலேயே நீங்க சொல்லுவீங்க அந்த கேரக்டரை வச்சு ஜெபிக்கணுன்ட்டு. இப்ப பாருங்க என் மகளுக்கு ஒரு நல்ல அருமையான மகனை கர்த்தர் கொடுத்து அவளை ஆசீர்வதிச்சிட்டாரு. அதுதான் செய்வாரு. அத அப்படியே விசுவாசிக்கணும் அந்த கேரக்டர. அப்படியே இந்த ரூத்துக்கு செய்ததெல்லாம் என் மகளுக்கு நீ செய்வீர். என் மகனுக்கு நீ செய்வீர் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமா செய்வாரு. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நிச்சயமா செய்வாரு. இன்னைக்கு பாழாய் போயிடுச்சுன்ட்டு பயந்துட்டு இருக்கிறீங்க. இல்ல அவர் சொல்றாரு நான் வர்த்திக்க பண்ணுவேன். அதுல சொல்றாரு முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். ஆண்டவர்ட்ட போய் சொல்லிடணும் இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இந்த போராட்டங்கள் இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட அப்படித்தான். அநேகர் ஏதாவது ஒரு காரியத்தில் போய் ஆண்டவர்ட்ட கேட்டிருப்பாங்க. இவங்க விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அது இவங்களுக்கு நடக்கலைன்னு உடனே நான் ஜெபிக்க மாட்டேன், என் வாழ்க்கையில் அப்படிதான், எனக்கு ஆண்டவர் இப்படி தான் பண்ணுவார் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஒழுங்கற்றதும் தாறுமாறனோட வாழ்க்கை ஒழிந்து போக ஆண்டவர் அமைதிப்படுத்த துளிர்க்கும், உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும் என்றார். அப்பொழுது வாழ்க்கை நமக்கு சமாதானத்தின் வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். ஆகையால் நாம் இனி அந்நியரும் பரதேசிகளும் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருப்போம். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார் என்று எபிரேயர் 2:19-20 சொல்லுது. அப்பொழுது நாம் மாம்ச சுபாவத்தை மனதார வெறுப்போம், திவ்ய சுபாவத்தை தீர்க்கமாய் தரித்துக் கொள்வோம். உண்மைதான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பழைய மனுஷனை களைஞ்சு போட்டிருக்கிறீங்களா? பழைய இருதயம், அந்த பழைய ஆவி, இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன் கிமு, கிறிஸ்துவுக்கு பின். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னு, ரட்சிக்கப்பட்ட பின்னர். ஆனா அதே வாழ்க்கையை வாழுகிறேன். உங்களுக்கும் உலகத்தாருக்கு வித்தியாசம் வேண்டாமா? ஆண்டவர் சொல்றாரு, எம்மா என்ன நம்பு, நான் சொல்றத நம்பு, இன்னும் என்ன நோக்கி கூப்பிடுமா, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாது, நீ எட்டாதுமா, பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்ய முடியும் எல்லா நாட்களிலும். அதாவது கொஞ்சம் பேரை கொண்டாது பெரிய அநேக பேரை கொண்டாது ரட்சிக்க இயேசுவால் கூடும். எந்த சூழ்நிலை அவர் எப்படி செய்வாரு, எப்ப செய்வாரு, அது நமக்கு தெரியாது. யாரை வச்சு செய்வாருன்னு தெரியாது, ஆனா செஞ்சிருவார். ஏதாயிலும் அந்த சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி கட்டாயம் செய்வார். விசுவாசிங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். பாருங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமுள்ளவர்களும் அறிந்தபடிதான் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூர்ந்து இருக்கணும் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை அவர் சொன்னார். எல்லா காரியம் அதே மாதிரி கடைசியா முடிக்கும்போது சொல்றார், பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்க நற்சீர் உண்டாக செய்வேன். ஆமா, கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் மாற்றி நற்சீர் நன்மைகள் செய்வேன், அதிசயத்தை செய்வேன், அற்புதத்தை செய்வேன். விசுவாசிங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் காண பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள ரட்சக ஆண்டவரே, பாழான தேசத்தை பகிரிடப்படும் என்று ஆண்டவரே, ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவேன் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுடைய எல்லைகள், குடியிருப்பு எல்லைகளை கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. எல்லா சூழ்நிலையும் சோர்ந்து போய் பயந்து போய் ஐயோ வாழ முடியவில்லை, வாழ வழி தெரியவில்லை என்று புலம்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாரும் ஆண்டவரே. நீங்கள் பலுகி பெருவி பூமியை நிரப்பினு பருகுவதும் பெருகுவதும் உமக்கு ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் சிக்கி கொண்டிருக்கின்றார்களோ அந்த எல்லாவற்றில் இருந்து அவங்களை விடுதலை செய்து அவர்களை பாழான தேசம் பயிரிடப்படும் தேசமாய் மாற, அவாந்திர வழியில் ஏதேன் தோட்டத்தை போல மாற கர்த்தர் இரக்கம் பாராட்டி இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு காத்துக்கொள்ளும்படி அவை நோக்கி பார்க்கிறேன் சுவாமி. ரிஷிபி லபு தரி கருதுரி அலெக்சாண்டர், சோர்ந்து போகாதே. 7 வருடம் திருமணமாகி குழந்தை இல்லை என்று தவிக்கின்றாய். கர்த்தர் சொல்கிறார், பலுகி பெருகும்படியான கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதே. சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்து ஒரு ஆண் பிள்ளையை நீர் அணைத்துக் கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசி தி பால தூக்க மீகல துடி சண்டு லி பெதரி கந்துரி கபில மான தூஷ பதரி கபால. பால்ராஜ், சோர்ந்து போகாதே. அடிக்கடியா சரத்தில் வருகிற பலகீனத்தை நிமித்தம் ஒரு பக்கம் பண நெருக்கடி, மறுபக்கம் மனதிலே நெருக்கடியும் மனது வேதனையும் சரீரமும் பலகீனமாய் இருக்கிறது என்று புலம்புகிறாய்.
கர்த்தர் சொல்கிறார், ஒரு நாள் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உனக்காக யாவை செய்து முடிக்க வல்லவர் என்று விசுவாசி. உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷபில் லபி திரி கந்துரி பானதுரி ஷந்துரி கபாலபா தீர பாலத ரி கபீர ரீட்டா. சோர்ந்து போகாது. பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்து ஆளாக்கிறேன். இன்றைக்கு என் பிள்ளைகள் எல்லாம் என்னை விட்டு என்னிடத்தில் அன்பு செலுத்தாதபடி தூரம் போய்விட்டார்களே என்று அழுது புலம்புகிறார். கர்த்தர் உன்னை பார்க்கிறார். நான் உனக்கு முன்னை போய் கோணலை செவ்வையாக்கி எல்லாவற்றையும் மாற்றித்தர வல்லவர் என்று விசுவாசி. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்தும் அவருடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மாற்ற முடியும் என்று சொல்லி, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று கூப்பிடு. உன் கண்கள் அதிசயத்தை காணும். ஷபில் லபி தரி கந்து ரிகால ரோஸ்மேரி ஓ ரபால ஷபி ரபா திரி கபாலபா தி ஹீட நோக்கராது. ஒரு பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து மிகவும் பயந்து இருக்கின்றார். என்னாகுமோ, எப்படி ஆகுமோ, உலகத்தார்கிட்ட போய் பேசி பேசி இந்த உலகத்தார் சொன்ன பயமுறுத்துறையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு வந்தது நிமித்தம் பிள்ளைகளை பார்க்கும் பொழுதே பயப்படுகிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீ வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறார். உன் பிள்ளைகளுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது, மகிழ்ச்சியாது. உன் கண்கள் அதிசயத்தை காணும். இஷபு லஹடுனக்கவா. நாங்கள் நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் யாவையும் கர்த்தர் செய்து முடித்தேன் என்று சொல்கிறேன். நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற ஜீவனுள்ள தகப்பனே, ஆமே ஆமே. தேவ பிள்ளைகளை, இந்த செய்தி உங்களோடு பேசி இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.